இப்போ ஜென்ஸியோடது அது கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி யார் வேணால் காதலிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. இந்த பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜென்ஸீஸ் பிடிச்சி பார்ப்பாங்கன்னு தெரியும், ஆனால் அவங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்ன, மஸ்ட் டேட் த பிளே பாய் தான் நான் என்னுடைய சொந்த கதை இல்லை. இது மஸ்ட் டேட் த பிளே பாய் வந்து இஸ் பேஸ்ட் ஆஃப் அ வாட்பேட் வெப் நாவல். சரிங்களா? ஜெகன் கௌஷி சீன் இருக்குல்ல, அதை நான் படித்த போது தான் இந்த கதை நம்ம செய்கிறோம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணேன். ஜெயின் ஜெகன் நிதின் இல்லை, எனக்கு மூணு பேர் இல்லை 5 பேருமே பிடிக்கும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து எல்லாருமே இந்த கதையை நகர்த்துறதுக்கு ரொம்ப முக்கியமான பகுதிகள் தான் பண்ணுறாங்க. பர்டிகுலர்லி நான் கௌஷி நான் சொல்லியே ஆகணும். so much hatred. ஸோ இப்போ எப்படி இருக்கும் அப்போ அந்த பொண்ணுக்கு அப்படின்னா வந்து a person you want to really work with, இவங்க கூட நான் ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி, இவங்களை வச்சு டைரக்ஷன் பண்ணாலும் சரி, இவங்களை வச்சு நான் நடித்தாலும் I'll be happy. டைரக்ட் பண்ணுறது ஆப்வியஸ்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட்ஸ் ஃபாஸ்டர் தென் பாசிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது எங்கள் கதைக்குமே அது உதவி செஞ்சுது. சீரிஸ் பார்க்காத நிறைய பேர் கூட அந்த மாதிரி ஒரு மீம் போட்டால் ஒரு ரீச் கிடைக்குதுங்கிற போது எல்லாரும் அவங்கவுங்க வெர்ஷன் செஞ்சாங்க, எல்லாரும் அது ஒரு ஃபனியாக ட்ரீட் பண்ணாங்க. ஆப்வியஸ்லி சார் கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. வணக்கம் சூரியவேலன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் அவங்க கூட வச்சுக்கணும்னு நினச்சா சந்தோஷமாக இருக்குது. அண்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் திஸ் மஸ்ட் டேட் அ பிளே பாய். ஆஃப்டர் நாம் வந்து ஒரு மேசிவ் ஹிட்டாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் தமிழ் ஆடியன்ஸ் அவ்வளோ ஆதரவு கொடுத்தாங்க. இப்போ வந்துட்டு மஸ்ட் டேட் த பிளே பாய் அது இன்னும் நல்ல ரீச்சில் போயிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் தமிழ் ஆடியன்ஸ், இந்தியாவில் இருக்கட்டும் எந்த கண்ட்ரினாலுமே இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க அடுத்து எபிசோடு எப்போ வரும்னு. ஈவன் இன் மை ரூம் எல்லாருமே கேட்குறாங்க, அக்கா சண்டேல ஒரு வாட்டி தான் விடுறாங்க, அதுவே எங்களுக்கு வந்து எப்போ விடுவாங்க அவ்வளோ வெயிட்டிங்கில் வச்சுருக்கீங்க, அவ்வளோ க்யூரியஸாக மாற்றிருக்கீங்க. அண்ட் திஸ் மேசிவ் சக்ஸஸ் எப்படி இருக்குது? ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எனக்கு டீம் பணிபுரிஞ்ச ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையை சொல்லணுன்னா யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். வெரி வெரி கிரேட்ஃபுல். எஸ், ஐ திங்க் ஆஃப்டர் நாம் இது இவ்வளோ ஒரு சக்ஸஸாக இருக்கிறப்போ அதில் இருக்கிற சாங்குமே எல்லாத்துக்கும் என்னங்க நீங்கள் லிரிக்ஸும் எழுதியிருக்கீங்க, கம்போஸும் பண்ணியிருக்கீங்க, சிங்கிங்கும் பண்ணியிருக்கீங்க, டைரக்ஷனும் பண்ணுறீங்க. அண்ட் யூ ஒர்க் ஃபார் தட் 360 என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன், அதுக்கும் ஒர்க் பண்ணுறீங்க. ஹூஸ் இட் அண்ட் ஹேண்ட்லிங் எவ்ரி திங்? கஷ்டமாக இருந்துச்சு, அதுதான் உண்மை. அது என்ன நடக்குது அப்படின்னா வந்து இப்போது லெட்ஸே ஒரு சீரீஸ் நம்ம செய்கிறோம், அதுக்கு வந்து ஒரு சாங் வேணும்னு நம்ம ஆசைப்பட்றோம். இப்போ நம்ம வெளியே ஒரு லிரிசிஸ்ட் கிட்ட போனால் அவங்களுக்கு நம்ம ஒரு பிக் அமௌண்ட் ஆஃப் பேமெண்ட் நம்ம கொடுக்கணும், ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ்டான ஒரு லிரிசிஸ்ட். சேம் கோஸ் ஃபார் கம்போசர், வாய்ஸ் வெர்சா, நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்களேன் இப்போ நம்ம செய்கிற வேலைகளில். ஓகேவா? ஸோ என்னுடைய ஜேர்னி ஆரம்பித்த போது நான் நடிகனாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவோடு தான் நான் ஆரம்பித்தேன். அப்போது நடிகனாக ஆகணும்னா ஒரு நடிகனுக்கு வந்து நல்ல ஒரு கதை தேவை, அவனை நேசிக்கிற ஒரு இயக்குனரும் தேவை. அப்படிங்கிற போது அது நம்மளுக்கு அமையலை. அப்படி தான் நமக்கான ஒரு கதையை எழுத ஆரம்பித்தது, எழுத்தாளனாக ஆனது, நம்மளை இயக்கிறதுக்காக தான் இயக்குனராக ஆனது. அப்படி தான் அப்போ நம்ம ஃபீச்சர் பண்ணுறதுக்காக ஒரு பாட்டு எழுதணும் அப்படிங்கிறது. அப்போது எப்போ ஒரு தேவை ஏற்படுதோ, அப்போ அது செய்ய யாரும் இல்லையோ, இல்லை அது செய்யக்கூடிய ஒரு பெஸ்ட் பர்சனை நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாமல் போகுதோ, அப்போ அந்த குவாலிட்டியை கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாக ஆகுது இல்லையா? ஸோ அப்போது தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த ஒரு ஹேட் நம்ம எடுத்து போட்டே ஆகணும். இப்போ உனக்கு இப்படி வேணும்னா அப்போ அதை நீயே செஞ்சுக்கோ அப்படிங்கிறது தான். அப்படி ஆரம்பித்தது தான் இந்த ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் இது எல்லாமே. எதுவும் இப்படி பண்ணணும், இதுதான் பண்ணணும், கண்டிப்பாக இது ஒரு காரணத்துக்காக செய்யணும் அப்படின்லாம் எதுவுமே செய்யலை. இந்த ஃப்ளோவில் வந்து இதெல்லாம் செய்ய வேண்டிய கட்டாயங்கள் ஏற்பட்டதுனால தான் இதெல்லாம் செஞ்சேன். எஸ், கண்டிப்பாக. அந்த மஸ்ட் டேட் த பிளே பாய் அதோட ஸ்டோரி பிளாட் ஒரு லவ் ட்ரையாங்கிள் இருக்கலாம், நீங்கள் லவ் வெப்பே விட்டுருக்கீங்க. என்ன அது, யார் லவ் பண்ணுறா, யாருக்கு யார் மேலே காதல் வரும், என்னது இது மிக்ஸாக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் கம்மிங் அப் வித் ஸ்டோரின்னு ஒன்று இருக்குல்ல, பிகாஸ் இந்த ஜென்ரேஷனுக்கும் சரி, இந்த ஜென்ஸி கிட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு இது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கு ஏற்ற ஒரு கதைக்களமாக தான் இது இருந்துச்சு. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அண்ட் ஹவு டிட் யூ கம் அப் வித் தி ஸ்டோரி? ஸோ வந்து இது வரைக்கும் செஞ்ச எல்லா ஒர்க்லேயுமே வந்து மஸ்ட் டேட் த பிளே பாய் தான் நான் என்னுடைய சொந்த கதை இல்லை. இது மஸ்ட் டேட் த பிளே பாய் வந்து இஸ் பேஸ்ட் ஆஃப் அ வாட்பேட் வெப் நாவல். சரிங்களா?
இதை எழுதினது வந்து இமார் டெலாஸ் சென்டோஸ் அப்படிங்கிற ஒரு ஃபிலிப்பினோ சேர்ந்த ரைட்டர். 2013 வந்து இந்த கதையை அவங்க எழுதியிருந்தாங்க. ஓகே, ஸோ நாமா இருக்கட்டும், அவதாரமாக இருக்கட்டும், இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து மீடியாகார்ப் அப்படிங்கிற ஒரு பேனர் கீழே தான். இது சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு சேனல். ஏன்னா வசந்தம் அப்படிங்கிறது தமிழ் சேனல். ஓகேங்களா? ஸோ அவங்க இந்த வாட்பேட்லேருந்து இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு ஐடியா இருக்குது. மஸ்ட் டேட் த பிளேபாயோட சேர்த்து ஒரு 4 டைட்டில்ஸ், மொத்தமாக ஒரு 5 டைட்டில்ஸ் இருந்தது. இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்து இப்போ ஒரு முழுநீள சீரீஸாக நீங்கள் இப்போ செய்யலாம் அப்படிங்கிற போது நீங்கள் சூஸ் பண்ணி பிச் பண்ணுங்க அப்படிங்கிற இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அவங்க தான். ஸோ நான் வந்து அந்த 5 கதைகளில் வந்து படித்த ஒரே கதை மஸ்ட் டேட் த பிளே பாய் தான். ஃபஸ்ட்டு எனக்கு டைட்டில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு என்ன தான் கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து அந்த கதை வந்து ஒரு 3/4 படிக்கிற வரைக்குமே இந்த புக்கு நான் செய்ய போகிறது இல்லை, இருக்கு இல்லை பத்தலை அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய ஜேர்னி அந்த புக்கு கூட இருந்தது. நான் எப்போ வந்து இதை செய்யணும்னு முடிவு பண்ணேன்னா, அந்த ஜெகன் கௌஷி சீன் இருக்குல்ல, அதை நான் படித்த போது தான் இந்த கதை நம்ம செய்கிறோம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணேன். அதோடைய வரவேற்பு வந்து கிட்டத்தட்ட மக்களும் எனக்கு கொடுத்த வரவேற்பு தான், நானும் ரீடராக அதை ஃபீல் பண்ணது தான். எண்ட் ஆஃப் த டே வந்து ரைட்டர்ஸாக இருக்கும், டைரக்டர்ஸாக இருக்கும் அப்படிங்கிற போது உங்களுக்கு நம்ம ஹார்ட்ஃபெல்ட்டாக கதைகள் சொல்லணும்னு ஆசை தான். பட் ஒரு ஈஸியாக ஒரு மைலேஜ் கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் ஃபார்முலாஸ் நம்மளுக்கு எப்போதுமே இருக்குது. ஓகேவா? என்னுடைய கதைகளில் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை. ஸோ இந்த கதையில் நேச்சுரலி அதுக்கான எலிமெண்ட்ஸ் இருந்தது. இவருடைய காதலி இவர் காதலிக்கிறாரு, அவருடைய காதலி இவர் காதலிக்கிறாரு, யார் வேணாலும் காதலிக்கலாம் அப்படிங்கிற போது அது உங்களுக்கு இன்னொரு அடிஷ்னல் ட்ராமாவாக இருந்தது. ஜெயின் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது ஈஸியாக, தாராவையும் ரொம்ப சீக்கிரம் பிடிச்சிருந்தது. ஸோ எங்களுக்கு ஆரம்பத்தில் கிடைச்ச ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாசிட்டிவாக தான் இருந்தது. ஓகே, ஆனால் அது நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்போ போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த நெகட்டிவான விஷயங்கள் வந்த போது தான் போச்சு. தி ஆல்வேஸ் சே நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட்ஸ் ஃபாஸ்டர் தென் பாசிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்களே. ஸோ அது எங்கள் கதைக்குமே அது உதவி செஞ்சது. இன்னும் தீயாக பரவச்சு. சீரிஸ் பார்க்காத நிறைய பேர் கூட அந்த மாதிரி ஒரு மீம் போட்டால் ஒரு ரீச் கிடைக்குதுங்கிற போது எல்லாரும் அவங்கவுங்க வெர்ஷன் செஞ்சாங்க, எல்லாரும் அது ஒரு ஃபனியாக ட்ரீட் பண்ணாங்க. ஆப்வியஸ்லி எங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெங்காக தான் அமைஞ்சிச்சு. அது இந்த கதையிலேயே இருந்ததுங்கிறது தான் எனக்கு இதில் என்ன கேட்டிங்கன்னா த மோஸ்ட் ஈஸியஸ்ட் திங் தட் ஐ குட் டூ. ஸோ இதை வந்து நாங்கள் பண்ணது என்னென்னா தமிழாக்கம் பண்ணோம். ஓகேங்களா? தமிழில் வந்து ஸ்கிரிப்ட் எழுதணும், தமிழ் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி அதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். ஸோ அப்படி தான் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்கிரிப்ட் நாங்கள் இதுக்கு எழுதணும். ஸோ கதை பேஸாக இன்னொருத்தவங்களுடைய இதுதான். எஸ். அண்ட் அதுக்கடுத்து இருக்கிற சீக்வல்ஸ் மஸ்ட் ஹேட் த ப்ளே பாய், மஸ்ட் லவ் த ப்ளே பாய், இதெல்லாம் எப்போ வரும்னு காத்துட்ருக்காங்க. புரியுது. இந்த பாயிண்டில் வந்து எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு எந்த விதமான கன்ஃபர்மேஷன்ஸும் கிடையாது. ஆனால் எந்த ஒரு சீரீஸாக இருந்தாலும் அதோடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய சக்ஸஸ் பொறுத்து தானே நம்மளுக்கு ஒரு பார்ட் 2 இருக்கட்டும், பார்ட் 3 இருக்கட்டும். ஸோ நல்ல வரவேற்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை தொடர்ந்து என்ன கிடைக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ தெரியல. எதுவாக இருந்தாலும் கூட சீக்கிரம் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். நம்ம எப்போவுமே லவ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட்லாம் நம்ம எப்படி பார்த்துருந்தோம்னா, காதலிப்போம், கல்யாணம் பண்ணுவோம், அப்படியே அந்த லைஃப் அப்படியே போயிடும். இப்போ ஜென்சியோடது அது கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி யார் வேணால் காதலிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. இந்த பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் இதை வந்து ஆக்சுவலி ரொம்ப ட்ரிக்கியான ஒரு பெர்ஸ்பெக்டிவாக தான் பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த கதை எடுத்ததுக்கான காரணமும் நான் சொல்லுவேன்னு நான் சொல்லலாம். ஏன்னா இந்த கதையில் வந்து இந்த களம் ஆரம்பிக்கும் போது அவன் ஒரு ப்ளே பாய், காதல் மேலே நம்பிக்கை இல்லை, காதல்னால் என்னன்னே தெரியல, அப்போ அவனுக்கு ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து ஒரு பிடிப்பு இல்லை. அப்படிங்கிற போது வந்து ஐ ஃபெல்ட் தட் த கேரக்டர் ரெப்ரசன்ட்ஸ் இந்த காலத்து காதலர்கள் மைண்ட் செட். ஓகேங்களா? அப்போது நான் இதை ஏன் பர்டிகுலர் தேர்ந்தெடுத்தேன்னா, அஃப்கோர்ஸ் அந்த ஜெகன் ட்விஸ்ட் அது இருக்கட்டும். இது மூலியமாக நாங்கள் இந்த சீசன் 1 முடித்தது எப்படி இருக்கும்னா, நான் நம்பின காதல், நான் காதலித்த போது, நான் வளர்ந்த போது என்கிட்ட காதல்னால் என்னன்னு சொன்னாங்க, எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க, மணிரத்னம் சார் எப்படி காட்டினார் இதை அப்படிங்கிற போது நம்மளுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லவ் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கும்ல. ஸோ அதை வந்து இப்போ இருக்கு, தட் மீன்ஸ் ஜென்ஸீஸ்க்கு இது பிடிக்கும்னு தெரியும், பிடிச்சி பார்ப்பாங்கன்னு தெரியும். ஆனால் அவங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்ன, ஒரு காதல் எப்படி இருக்கும், அது எப்படி பார்க்கும், எப்படி பேசும், எப்படி உங்களை ஃபீல் பண்ண வைக்கும், அதை தான் நான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுக்கு இது கரெக்டான ஒரு ஹூக்காக இருந்தது. எஸ். அண்ட் ஜைனா இருக்கட்டும், அந்த கேரக்டர் பார்க்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து ஹீ இஸ் எ க்யூட் கேரக்டர், ஆனால் ப்ளே பாய் கேரக்டர் அப்படின்னு போயிட்டுருக்கப்போ ஒரு எபிசோடில் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்களே, நீ என்னை வந்து நான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறது பிடிக்காதும்பாங்க, ஆனால் அதுக்கப்புறம் வந்து நீ கேள்வி கேளு,
பதில் வரலைன்னா திரும்ப கேளு, அங்க நான் நின்னு சண்டை சொல்கிறேன் போடு. அப்படிங்கிறது, அந்த நின்று சண்டை போடுறது, அது ஒரு பயங்கரமான சேஞ்ச் ஓவராக இருந்துச்சு. அதே மாதிரி அதுக்கான மீமாக இருக்கட்டும் அதெல்லாம் ஜாஸ்தி வர ஆரம்பிச்சு. சேஞ்சிங் அ ப்ளே பாய் டு அ லவர் பாய் அப்படிங்கிறத ஒரு டிரான்சிஷன் இருக்குல்ல, அந்த பர்டிகுலர் லைனாக இருக்கும், அந்த டயலாக் இருக்கட்டும், அதை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் ட்ரிகர் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி ஃப்ரேம் ஆச்சு? வாஸ் இட் இன் த புக் ஆர் நீங்கள் போட்ட டயலாக்? அது எக்ஸாக்ட்லி அந்த சீன் வந்து புக்கில் இல்லாத லைன் தான். ஓகே, அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ்க்கு எழுதின லைன்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணி எழுதினது தான். அது எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி கேட்டால் ஐ திங்க் இட்ஸ் இயர்ஸ் ஆஃப் லவ். நான் என்ன சொல்கிறேன், நம்மளுடைய அனுபவங்களில், அதாவது நம்மளோட நண்பர்களாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், அவங்க காதலிக்கும் போது ஒரு காதல் எப்படி பிரியுதுங்கிறத பார்க்கும்போது எதனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு, நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு 25 வயசில் இந்த புரிதல் இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருந்திருக்காது. நம்மளுக்கு ஒரு வயசாகுது இல்லையா, நம்ம ஒரு when you become a father, அப்போ நம்ம ஒரு பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்கும்போது வந்து இப்போது ரொம்ப ஈஸி தான். இப்போது என் பொண்ணுக்கிட்ட ஒருத்தன் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கல்குலேஷன் நான் வச்சுருப்பேன். இப்போ நான் சொல்லணும்னு சொல்லிட்டு நினைப்பேன்ல, அதை தான் நான் வந்து அங்கே ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இப்படி இருக்கலாம், நீ பார்க்கும்போது கூட இப்படி இருக்கலாம், நீ பழகின பிறகு அவன் இப்படிப்பட்ட ஒரு பையனாவது உனக்காக இருக்கணும். தென் யூ ஆர் ஸ்பெஷல், தென் யூ மீன் சம்திங் டு ஹிம். Because I think that's very, very important. You have to mean something for you to do whatever they want without changing yourself. அதை ஃபார்ஸ் பண்ணி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற அழகே கிடையாது. அது அப்படி தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எஸ். அண்ட் நிறைய விமன் பிலீவ் பண்ணுவாங்க, நான் லவ் பண்ணுறேன்னா அந்த பர்சன் வந்துட்டு நான் அவங்கள மாற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி, அவங்க எப்படி வேணா இருக்கட்டும் ஆனால் நான் அவங்கள மாற்றிடுவேன், என்னால் மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் ட்ராவல் பண்ணுவாங்க, லவ் பண்ணுவாங்க, அவங்க ரிலேஷன்ஷிப்பும் அப்படி தான் இருக்கும். பட் இட் டசன்ட் ஹேப்பன்ஸ் ஆல் த டைம். அண்ட் அவங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் நாட் டு சேஞ்ச் அ பர்சன் ஒன்று இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நானும் அதை நம்புகிறேன். நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா வந்து ஜெயின் இஸ் அ கேரக்டர். ஓகேங்களா? ஸோ ஆப்வியஸ்லி இது ஒரு ஃபேரிடேல் லவ் ஸ்டோரிங்கிற போது வி ஷோ ஐடியல் சிச்சுவேஷன்ஸ். ஓகேங்களா? எல்லாரும் அப்படி மாறுவாங்களான்னு கேட்டால் கிடையாது, இதுதான் உண்மை. எல்லாரும் இப்படி பேசுவாங்களான்னு சொல்லி கேட்டால் கிடையாது. ஏன்னா அது எழுதப்பட்டது, அதை அழகாக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இது மனசில் அந்த சொல்லி முடிக்கும் போது அதை ஹிட் பண்ணணும்னு ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம், ஒரு டைலாக் எழுதியிருக்கோம், அதுக்கு ஸ்கோர் போட்டிருக்கோம், அதுக்கு முன்னாடி ஒரு பாஸ் விட்டுருக்கோம். அங்கே நிறைய பேரோட வேலைப்பாடு இருக்குது நீங்கள் ஒரு கேரக்டரை வந்து வாவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு. ஸோ தனிப்பட்டு நம்ம ஒரு இயல்பான இப்போ இந்த நிலையில் வந்து உங்களுக்கு இந்த பிஜிஎம் வராது, அந்த பையனுக்கு அந்த அளவுக்கு பாஸ் கூட வராமல் இருக்கலாம், எல்லாரோட டைலாக் டெலிவரியும் டிஃப்ரெண்ட், உங்களுடைய வார்த்தைகள் கோர்வையாக இல்லாமல் இருக்கலாம். அண்ட் உடனே மாறிடுவோமான்னு கேட்டால் கூட கிடையாது. புரியுதா என்ன சொல்? ஸோ அந்த மேஜிக் ரியல் லைஃப்பில் இருக்குமான்னு கேட்டால் ஐம் சாரி, அது இருக்காது. பட் இட் டசன்ட் மீன் இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? தட் மீன்ஸ் yes, he may not be able to express himself like that, whatever. Okay, அந்த ஐடியலாக இல்லாமல் இருக்கலாம். பட் I believe there are people who can still love like this. இந்த மாதிரி காதலிக்க கூடியவங்க இருக்காங்க. பட் அவங்கள நம்ம இப்படி தான் இருப்பாங்க, ஒரு ஜெயின் மாதிரி இப்படி நல்ல பலன்னு இப்படி முடியெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் தான் அந்த பையன் அப்படி. புரியுதா என்ன சொல்கிறேன்? அந்த மாதிரி சில ஸ்டீரியோடிபிக்கல் திங்கிங் இருக்கும்ல, ப்ளே பாய்னா இப்படி இருக்கணும், அப்படி இல்லாமல் கூட நல்ல பசங்க இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோமா அப்படிங்கிறது தானே அது. ஸோ அதுதான் இந்த இலூஷன் வேறு, ரியாலிட்டி வேறு. எல்லாரும் மாறிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ we have to see it for ourselves, we have to feel it for ourselves. இந்த ஒரு கதாபாத்திரத்தை வச்சு எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு தயவு செய்து நம்பிடாதீங்க. எஸ் எஸ் யா, ஆஸ் யூ செட், செலிபிரிட்டி பார்த்தாலும் சரி, ரீல்ஸ் பார்த்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் பார்த்தாலும் சரி, அதில் வர லவ்வாக இருக்கட்டும், அவங்க இன்ஃப்ளூயன்சஸ் அவங்களோட லைஃப் எப்படி காட்டிக்கிறாங்களோ அது உண்மையை நம்பி நம்ம லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு சிச்சுவேஷனில் தான் நம்மளும் இருக்கோம். அண்ட் பீப்புள் கெட் இன்ஃப்ளூயன்ஸ் வித் ஆல் தீஸ் திங்ஸ் பார்க்குறது இப்படி தான். அண்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஜெகன் தான் வந்து என்னோட பாயிண்ட் வேர் ஹி மேட் மீ டூ திஸ். அந்த ஒரு ஸ்டோரியில் உங்களுக்கு இந்த 3 கேரக்டரில் விச் கேரக்டர் யூ ரியலி லைக் த மோஸ்ட்? ஜெயின், ஜெகன், நிதின். இல்லை, எனக்கு 3 பேர் இல்லை, 5 பேருமே பிடிக்கும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து இப்போது யாராவது ஒருத்தவங்க இந்த கதையிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு இந்த கதை மேக் சென்ஸ் பண்ணுதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா பண்ணாது. அப்போது எல்லாருமே இந்த கதையை நகர்த்துறதுக்கு ரொம்ப முக்கியமான பகுதிகள் தான் பண்ணுறாங்க. பர்டிகுலர்லி நான் கௌஷி நான் சொல்லி so much hatred. ஸோ இப்போது எப்படி இருக்கும் அப்போ அந்த பொண்ணுக்கு அப்படின்னா வந்து ஆனஸ்ட்லி எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ ஒரு 21 வயசு பொண்ணு இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் எடுத்து நடிக்குது. ஒன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபியூ ரோல்ஸ் தான் நாங்கள் எடுத்து பண்ணும் போதே நாங்கள் சொல்லிட்டோமா, இது கொஞ்சம் இதாக தான் இருக்கும், நம்ம பார்த்துக்கலாம், டோன்ட் வரி, இது நடிப்பு தான், உனக்கு அப்ரிசியேஷன் கிடைக்குது அப்படின்னா அது நீ நடித்ததுக்காக தான் கிடைக்கும், ஸோ டோன்ட் வரி அபவுட் எனி திங்னு சொன்னது. பட் அப்போது வந்து இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல.
ஸோ when it blew up and everything, so the amount of hate comments or what she would have gotten அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அது எப்படி இருக்குன்னு. Obviously from a production's point of view it's positive, any negativity is positivity, நாங்கள் அப்படி தான் பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். பட் இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு தெரியாது. பட் நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறது என்னென்னா, யூ would have done justice-மா. இல்லைனா வந்து இப்போது கங்கான்னு தான் சொல்லுவாங்களே தவிர கௌஷின்னு இவ்வளோ பேருக்கு பதிஞ்சிருக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சிட்டேன். டோன்ட் லெட் ஆல் ஆஃப் திஸ் அஃபெக்ட் யூ. ஸோ அதுதான். ஸோ யாரையுமே நம்ம விட்டு கொடுக்க முடியாது. தாராவாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து ஹார்ட் பீட் ஆஃப் த சீரீஸ். என்ன கேட்டிங்கன்னா வந்து நாங்கள் வந்து எடுக்கும் போதே வந்து எல்லாரும் மூக்கு மேலே விரலை வச்சு பார்த்த நடிப்பு தாராவுடையது. வாவ், வண்டர்ஃபுல்லாக இருக்குல்ல அவங்க எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெயின் நம்மளுக்கு தெரியும், ஒர்க் பண்ணிடும், நம்மளுக்கு பிடிச்ச ஒரு எங்களோட ப்ரீவியஸ் சீரீஸில் சில ஹீரோ கேரக்டர்ஸ் அதெல்லாம் இருப்பாங்க. ஸோ அதில் இருக்கிற அந்த பெஸ்ட்டு இவர்கிட்டையுமே இருக்கும் உங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் இப்போ சட்டலாக ஆக்கியிருப்போம் அந்த ஹோல் மீட்டரை. ஸோ அவர் ஒர்க் பண்ணிடுவாருன்னு தெரியும். பட் நாங்கள் இவ்வளோ ஃபீமேல் சென்ட்ரிக்காக ஒரு கதை பண்ணதில்லை இதுவரை. ஸோ அதுவுமே எனக்கு ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதான் சொல்கிற மாதிரி 5 பேருமே வந்து இட்ஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். என்ன கேட்டிங்கன்னா இந்த கதைக்கு தனியாக ஃபேவரட்னு சொல்ல தெரில. எஸ். அண்ட் இந்த இப்போலாம் வந்து ரெட் ஃப்ளாகு க்ரீன் ஃப்ளாக் அப்படின்லாம் பார்ப்பாங்க. அப்படி பார்த்தா அது கண்டிப்பாக வந்து மென் பக்கம் தான் போகும். மென்னா இதெல்லாம் பண்ணால் மென் வந்து ரெட் ஃப்ளாகு, இதெல்லாம் பண்ணால் மென் வந்து க்ரீன் ஃப்ளாக் அப்படின்னு இருக்கும். ஆனால் விமன் பக்கம் மோஸ்ட்லி திரும்ப மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து நான் பார்க்குற விஷயம், தாரா அண்ட் கௌஷி இவங்க 2 பேரில் நீங்கள் ரெட் ஃப்ளாக் க்ரீன் ஃப்ளாகாக யாரை கொடுப்பீங்க? நான் வந்து அப்படி எதுவுமே தாரா கூட வந்து நீங்கள் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து காதலுக்காக வந்து நீ உன் காதலனை விட்டு நட்புக்காக வந்து உன்னோட காதலனை விட்டு கொடுப்பியா அப்படிங்கிற போது நம்ம அவங்கள கூட ரெட் ஃப்ளாக்னு டேர்ம் பண்ணலாம் இல்லையா? இப்போது இட்ஸ் எவ்ரிபடிஸ் பெர்ஸ்பெக்டிவ்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் க்ரீன்னு எதை பார்க்குறீங்க, ரெட்னு எதை பார்க்குறீங்க, அது உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை சார்ந்தது இல்லையா? திஸ் இமோஷன் லுக்ஸ் லைக் இட்ஸ் க்ரீன். சில பேருமே ஜெயின் செஞ்ச சில காமெண்ட்ஸ் நான் படிச்சிருக்கேன், ஜெயினுக்குமே நான் படிச்சிருக்கேன். இவனடா எதுவுமே செய்யாமல் கரெக்டாக மட்டும் வந்து பேசிடுறான், இவன் தான் அல்டிமேட் ரெட் ஃப்ளாக். அதே காமெண்ட் கொஞ்சம் கீழே இருக்கும், ஜெயின் இஸ் த அல்டிமேட் க்ரீன் ஃப்ளாக்னு. ஸோ பெர்ஸ்பெக்டிவ் தான் இல்லையா இது? அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க லைஃப்பில் பார்த்ததை வச்சு ஒரு பர்டிகுலர் மோமெண்ட்டோ, அது டயலாகோ, ஒரு கெஸ்டரோ, அதை எப்படி ரிலேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2 பேருமே க்ரீன் அண்ட் ரெட். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி 2 பேருமே இன்னசென்ட். அதுதான் நாங்கள் காட்ட வரோம். அதாவது ஒரு 20-21 வயசில் எல்லாமே தெளிவாக நீ முடிவு எடுத்துருவியா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது என்னை பொறுத்தவரை. ஸோ அதுதான் இந்த கதையில் நாங்கள் சொல்ல வருது. அவள் வந்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு ஒரு ஸ்கெட்ச் பண்ணி, புரியுதா? அப்போ அவளுக்கு அந்த அளவுக்கு மனசில் இருக்குன்னா அவள் ஆக்சுவலி தாரா கிட்ட போய் சொல்லியிருக்கவே மாட்டா, கௌஷி எனக்கு விட்டு கொடுத்துறேன் அப்படின்னு. அங்கே அந்த ஒரு 20-21 வயசு பசங்களோட இன்னசென்ஸ் இருக்கிறனால தான் அவளுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில. அவள் போயிட்டு இவகிட்டே கேட்குறான். அப்படிங்கிற போது அது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னொருத்தவங்க கௌஷியோட சிச்சுவேஷனில் கூட இருந்திருக்கலாம், வேறு யாரோ, ஓகேங்களா? இப்போ அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் கௌஷியை வந்து நம்ம மீம்ஸ்லாம் போடும்போது வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லி கேட்டால் அவங்க யாரும் பண்ண போகிறது கிடையாது. இவங்களை ரெட் ஃப்ளாக்காக பார்க்குறவங்க மட்டும்தான் அதுக்கு அப்போஸாக போடுவாங்களே தவிர யாருமே ஒத்துக்க போகிறதும் கிடையாது. நானும் கௌஷி மாதிரி ஒரு ரெட் ஃப்ளாக் தான் ஒத்துக்க போகிறதும் கிடையாது, சப்போர்ட் பண்ண போகிறதும் கிடையாது. நிறைய பேருக்கு அது அவங்க அப்படி தாங்கிறதும் தெரியாது. அப்படிங்கிற போது நாங்கள் காட்ட வந்தது என்னென்னா, ஷீ ஸ்டில் யங். ஆல் ஆஃப் தீஸ் கைஸ் அவங்க எல்லாரும் யங் தான். அண்ட் அவங்களுடைய முடிவுகள் வந்து வாய் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அப்படி தான் நம்மளுடைய முடிவுகள் எல்லாமே ஒரு 20-21 வயசு அப்போ இருந்துச்சுன்னு நானும் நினைக்கிறேன். ஸோ அதான் அவங்கள ரெட் க்ரீன்னு நம்ம சொல்லிட முடியாது, தே ஆர் ஹியூமன்ஸ்னு நான் நினைக்கிறேன். And as you said, all are young. Working with young people வந்து it will be different. ஏன்னா நம்ம வந்து ஆடிஷன் போய் நம்மளோட டேலண்ட்டும் நம்மளோட ஆக்டிங்கோ காட்டுறதுக்கு நம்ம ஆடிஷன் போகணும், நம்மளோட ஒர்க்கை பண்ணி. இப்போ எல்லாருமே இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், இப்படி தான் வந்துட்டு அவங்களோட ஸ்கில்ஸை காட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணுறதே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும்ல. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. உண்மையை சொல்லணுன்னா வந்து யாரையுமே வந்து ஆடிஷன் பண்ணல. முசாமில் உட்பட அவர் வந்து எங்களோட சேனலில் வந்து ஒரு 9 வருஷம் வசந்தமில் வந்து நடிச்சிட்ருக்காரு. நான் அவர் நடித்து பார்த்ததே கிடையாது, ஓகேங்களா? ஆனால் அவர் நடிப்பார்னு தெரியும். நான் அவர் அப்ரோச் பண்ணுறதுக்கான காரணம் வந்து இப்போ நம்மளுடைய சீரீஸ்க்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் செஞ்ச ஷபீர் மியூசிக் ஏஜ் அப்படிங்கிற டீமோடைய ஷபீர் சுல்தான் அவர் தான் வந்து அவருடைய ஹெட், ஓகேங்களா? ஸோ அவருக்கு வந்து முசாமில் வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணி கொடுத்துருந்தார். ஹீ ஷாட் அ வெர்டிக்கல் வீடியோ ஷபீர் அவங்கள வச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த வீடியோ. அப்படி தான் நான் அப்ரோச்சே பண்ணேன், நடிப்பீங்களா அப்படின்னு. பிகாஸ் எனக்கு தெரியும் அவர் 9 வருஷமாக நடிச்சிருக்காரு, நான் பார்த்தது கிடையாது. ஸோ வென் ஹீ இஸ் இன் டு டைரக்ஷன் அப்போது, அண்ட் இஃப் ஹி ஹேஸ் டைம், நடிச்சிருக்காரு,
டைரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு 6 மாதத்துக்கு நம்மள்ட்ட கொடுக்கறதுக்கு டைம் இருக்குன்னா எனக்கு அது போதும்னு சொல்லி தோணுச்சு. நம்ம காஸ்டிங் ஃபிக்ஸ் பண்ண எல்லாருக்கிட்டையும் கேட்டது வந்து இதுதான், ஒரு 6 மாதம் கமிட் பண்ண முடியுமா, ஸ்கிரிப்ட் நாங்கள் முன்கூட்டியே அனுப்பிடுறோம். 6 months 8 months பிஃபோர் வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்துரும். எபிசோட் 13 தவிர உங்களுக்கு 14 இருக்கும், 13 தான் நாங்கள் எழுதுனது ஆன் பேப்பரில் ஃபைனல். அதை தவிர 12 வரைக்குமே வந்து ஒரு 6 to 8 மாதம் முன்னாடி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. ஒர்க் ஷாப் அவங்கள அனுப்பியாச்சு, என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்கன்னு சொல்லியாச்சு. ஜூம் கால்ஸ் வாரம் பேசிட்டு அவங்க என்னென்னமோ டாஸ்க்லாம் போய் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டராக ஒரு நாள் வாழ்ந்துட்டு எங்கள்கிட்ட ஜூம் கால் முடிச்சோட வந்து சொல்லுவாங்க, இப்படி பண்ணோம் இன்றைக்கி, இந்த மாதிரி ஒரு ப்ளே பாய் மாதிரி இப்போது ஒரு பொண்ணை நாங்கள் அப்ரோச் பண்ணோம், வி ஸ்மைல்ட் அட் ஹர், என்ன ரியாக்ஷன், வாலெட்டை வேணும்னு கீழே தூக்கி போட்டுட்டு எடுத்து கொடுக்குறாங்களான்னு பார்த்தோம். கொடுத்த போது லைக் வி ஹேட் திஸ் சிக்கி ஸ்மர்க், வி வாண்டட் டு see how it works, they felt like that. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நாங்கள் செஞ்சோம். பசங்களே வந்து நிறைய இன்புட்ஸ் அவங்க கொடுத்தாங்க, அவங்க யோசித்தாங்க, நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அண்ட் they brought in a new energy. நான் ஒரு 2-3 இன்டர்வியூஸில் நான் சொல்லியிருப்பேன், இப்போது நீங்கள் பார்க்குற இந்த வைப், இந்த எனர்ஜி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது என்கிட்ட இருந்து வந்ததுங்கிறத விட அவங்கக்கிட்ட இருந்து தான் வந்ததுன்னு நான் சொல்லுவேன். என்கிட்ட இருந்து வந்தது வந்து அந்த இமோஷனாக இருக்கலாம், ஓகேங்களா, ஆனால் அந்த யூத்ஃபுல் எனர்ஜி, அந்த whatever you are seeing, அது கொண்டு வந்தது அவங்க தான், அவங்களோட வயசு தான். பிகாஸ் they were really that, அதுதான் அவங்க வயசுங்கிற போது அவங்க அதுவாகவே இருந்துட்டாங்க. ஸோ யா, கஷ்டமானு சொல்லி கேட்டிங்கன்னா இஸ் குட் அண்ட் பேட், ஓகேங்களா. நம்மளுக்கு அவ்வளோ நேரம் ஒரு 16 மணி நேரம் 17 மணி நேரம் செட்டில் அவங்களோட எனர்ஜியோட நம்ம டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கு ஈடு கொடுக்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்போ. ஏன்னா எல்லாம் சரியான எனர்ஜியாக இருப்பானுங்க, நம்ம வேறு சிந்தனையில் இருப்போம். ஸோ நம்ம மைண்ட் வண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ குட் இஸ் தட் they bring in absolutely different things to the table. and எல்லாருமே நான் ரொம்ப பயந்தேன், நியூ காமர்ஸ்லாம் இருக்க எப்படி, என்கிட்டயுமே நிறைய பேர் சொன்னாங்க, நியூ காமர்ஸ்லாம் வச்சு ஏன் செய்கிறீங்க, அட்லீஸ்ட் ஒரு 2-3 தெரிஞ்ச முகங்கள், சிங்கப்பூராக இருந்தாலுமே நம்ம ப்ரீவியஸ் ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் பரிச்சயமான சில முகங்களாவது நம்ம யூஸ் பண்ணலாமே, இப்படி போனால் எப்படி அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் சொன்னாங்க. பட் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது அப்படிலாம் எதுவுமே நான் ஃபீல் பண்ணதில்லை. it was such a blessing. அண்ட் யூஸ்வலாக சிங்கப்பூரியன் ட்ராமாஸ் மேபி அந்த கண்ட்ரிக்குள்ளேயே இருந்துட்டு அப்படியே நிறைய இடங்களில் பார்க்க மாட்டாங்க. ஆனால் தமிழ் இப்போ உங்களோடதெல்லாம் வந்துட்டு மேசிவ் சக்ஸஸாக இருந்திருக்கு. டு யூ வாண்ட் ஒர்க் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி? சரி, தமிழ் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யணுங்கிறது தமிழ் கிரியேட்டர் எல்லாருடைய கனவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பட் அது எந்த மாதிரி ஒர்க் அப்படிங்கிறது நாங்கள் இன்னுமே அது நாங்கள் இப்படி தான் இருக்கணும், இதுதான் செய்யணும், ஒரு படம் தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா வந்து வாட் வி ஹேவ் இஸ் சம்திங் தட் இஸ் யூனிக் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது நான் இங்கே வந்து ஒரு தமிழ்நாட்டில் நான் தமிழ்நாட்டு பையன் மாதிரி நடித்து உங்களை நடிச்சிடலாம், டப்பும் பண்ணிடலாம், அந்த ஆக்சென்ட்டும் கொண்டு வந்துடலாம் வச்சுப்போமே. ஆனால் வந்து அது இன்றைக்கி தேதிக்கு செய்யணும், அதுதான் செய்யணுமா, அதுதான் ஒரே ரூட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது ஓடிடிஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகிருச்சு. மக்கள் வந்து எல்லா விதமான கண்டென்ட்டும் பார்க்குறாங்க, கொரியன் சீரிஸ் பார்க்குறாங்க, தாய்லாண்ட் ட்ராமாஸ் பார்க்குறாங்க, எல்லாமே பார்க்குறாங்க. மலையாளம் தமிழர்கள் மலையாளம் படம் பார்க்க, வைஸ் வேர்ஸா, அந்த மாதிரி ஸோ மச் ஆஃப் எக்ஸ்போஷர் அப்படிங்கிற போது அப்போது இன்றைக்கி ஒரிஜினாலிட்டி பீயிங் இன் யுவர் ரூட்ஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணப்படுது. யூ பீயிங் யுவர் செல்ஃப். இப்போ நான் சிங்கப்பூரை சேர்ந்த, மலேசியாவை சேர்ந்த, இந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு தமிழனுங்கிற போது நான் எப்படி இருப்பேன், எப்படி உடுத்துவேன், என்னுடைய கல்ச்சர் என்ன, என்னுடைய கேரக்டரைசேஷன் என்ன, என்னுடைய லொக்கேஷன்ஸ் எப்படி இருக்கும், என்னுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பை கொடுக்குது. இப்போது அது வந்து நம்ம ஃபேக்காக இருந்தால் கூட இதெல்லாம் ஃபேக் டயெல்லாம் நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது நாமளாக இருக்கும் போது தே ஃபைண்ட் மச் மோர் டீட்டெயில்ஸ் இன் இதெல்லாம் யூனிக்காக இருக்குல்ல, இப்படிலாம் செய்கிறதுலாம் யூனிக்காக இருக்குல்ல, அவங்க பேசுகிறது யூனிக்காக இருக்குல்ல, இப்படி இல்லாமல் ட்ரெஸ் பண்ணுறாங்க, இப்படி இல்லாமல் காலேஜ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு யூனிக்காக இருக்குது. எங்களுக்கு அதெல்லாம் பழசாக இருக்கும், நாங்கள் அங்கேயே இருக்கு, இதில் என்ன இருக்குங்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். பட் இப்போ அதுக்கான அக்செப்டன்ஸ் நிறையா வந்துடுச்சு. அண்ட் அதான் தமிழ்நாட்டை தாண்டியுமே தமிழர்கள் உலகம் எங்கும் இருக்கிற தமிழர்கள் வந்து இப்போ ஸ்ரீலங்காலேருந்து பார்க்குறாங்க, யூகேலேருந்து பார்க்குறாங்க, மலேசியாவிலேருந்து பார்க்குறாங்க. ஸோ இதுவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு 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 பிளாட்ஃபார்மாக எங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. எஸ், எவ்ரி மேன் ஹேஸ் திஸ் 2 phases. ஒன்று வந்து அவங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கவும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, அந்த ஃபினான்ஷியலாக அவங்களால வந்து எக்கனாமிக்கலாக அவங்களால வந்து ஸ்டேபிளாக வச்சுக்க முடியாது. தே ஹாவ் டு ஸ்ட்ரகிள். மென்க்கு இருக்கிற ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அது.
பார்க்குறப்போ ஈஸியாக சொல்லலாம், வேலை இல்லை எல்லாமே சொல்லலாம். ஆனால் இட்ஸ் அ வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு மென் வந்து 30 இயர்ஸ்க்குள்ளே செட்டில் ஆகுறதுங்கிறது அது 2 பார்ட் இருக்கும். ஒரு பக்கம் நம்ம எல்லா சக்ஸஸும் பார்த்து ஒரு விஷயங்கள் இருக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சக்ஸஸ்க்கு முன்னாடியும் சக்ஸஸ்க்கு அப்புறமும்? எனக்கு ஃபினான்ஷியலாக வந்து எம்ஐ செட்டில்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போது செட்டில்டான்னு கேட்டிங்கன்னா அப்போயும் கிடையாது. அப்போ வந்து எங்கள் அம்மா எனக்கு காசு அனுப்புவாங்க, என் ஒய்ஃப் எனக்கு காசு அனுப்புவாங்க. ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஓகேங்களா, சாப்பிட்றதுக்கு கூட அவங்க தான் அனுப்புவாங்க. ஸோ அங்கேருந்து ஆரம்பித்தது தான் அந்த சப்போர்ட்டாக இருக்கட்டும். இப்போ கூட நான் என்ன சொல்கிறேன்னா, மஸ்ட் டேட் த ப்ளே பாய் முடித்து ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஏதோ ஒரு சின்ன செலவுக்கு கூட நான் அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன். அப்போது என்கிட்ட இருந்ததில்லை. ஸோ இப்போயும் சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா பண்ணுறாங்க. அதான் சொல்கிறேன்ல, இது வெளியே பார்க்குற பின்பம் வேறு. அது சக்ஸஸ்ங்கிறது நிறைய மெட்ரிக்ஸ் வச்சு அவங்கவுங்க சக்ஸஸ் இல்லையோ நல்லதோ கெட்டதோ அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிக்கிறாங்க. ஆனால் சப்போர்ட் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் தேர், abundance of it, yes. A person you want to really work with, இவங்க கூட நான் ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி, இவங்களை வச்சு டைரக்ஷன் பண்ணாலும் சரி, இவங்களை வச்சு நான் நடித்தாலும் I'll be happy. It would be a satisfaction levelன்னு ஒன்று இருக்கும்ல. உங்களுக்கு யார் கூட நடிக்கணும், யாரை வச்சு டைரக்ட் பண்ணணும்? சரி, எனக்கு யாரு கூட நடிக்கணும்னு கேட்டால் எனக்கு பதில் இல்லை. டைரக்ட் பண்ணுறது ஆப்வியஸ்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அதுக்கு எப்படிப்பட்ட ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப சீக்கிரம் மேலே வந்துடணும் நான் நினச்சேன். நான் ஸ்டார்டிங்கில் நான் ஏன் நினச்சேன்னா, அப்போது நான் நினச்ச போதே தலைவருக்கு வந்து 60 வயசு. நாங்கள் ஆரம்பித்த போது சீக்கிரம் போயிட்டால் தான் அவரை போய் சேர முடியும். அவர் ஒன் ஆஃப் த லாஸ்ட் ஃபியூ ஃபிலிம்ஸாக இருந்தாலும் அவரை போய் பிடிச்சிடணும். அப்படி தான் நான் ஆரம்பித்தது. நான் ஃபிலிம் ஸ்டூடெண்ட் கிடையாது, நான் ஃபிலிம் நாலேஜ் கிடையாது நமக்கு. ஸோ நம்ம டைரக்டராக ஆகணும்னு ஆசைப்பட்டது, நான் சொன்ன மாதிரி நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டதுனால தான். நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டது அவரை பார்த்து தான். ஸோ அப்படிங்கிற போது வந்து ஹீஸ் எவ்ரிதிங் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலாம். இன்னொரு பர்சன், அதான் நடிப்புன்னு இல்லை, somebody else it would be a dream to work with ரஹ்மான் சார். ஸோ he has inspired. என்ன எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில. ஒரு ஓப்பனிங்காக இருக்கட்டும், ஒரு சரணமாக இருக்கட்டும், ஒரு இன்டர்லூடாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு 15 செகண்டுக்கு எடுத்து தனியாக உருவி கேட்டிங்கன்னா அதில் தனியாக ஒரு 10 பாட்டு செய்யலாம். அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சாங்கும் சார்ட் பஸ்டராக இருக்கும். உங்களுக்கு எப்படி ஒரு ஆல்பமில் 6 பாட்டு இருக்கும், 6ம் எப்படி நீங்கள் அப்படி போட முடியும்? 6லேயுமே நீங்கள் ஒரு பாட்டுக்கு 15 செகண்டுக்கு நீங்கள் எப்படி போட முடியும்? அதெல்லாம் சான்ஸ்லெஸ்ல. எஸ், வேலை கூட செய்ய தேவையில்ல, போய் பார்த்துட்டாலே போதும். எஸ், நீங்கள் மீட் பண்ணீங்களா? ரஜினி சார்லாம் மீட் பண்ணீங்களா? அந்த டைம் மீட் பண்ணியிருக்கேன். எஸ், அங்கே கபாலி டைம்லையா இல்லை இங்கே சென்னையில் அவரோட வீட்டில் தான் போய் பார்த்தோம். அண்ட் ஹிஸ் வேர்ட்ஸ், ஹிஸ் பிளெஸிங்ஸ், ஹிஸ் அப்ரிசியேஷன்ஸ்? எஸ், ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. இம்பார்ட்டன்ட் பீப்புள் நம்மளை பார்க்க வரும்போது நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம், அந்த மாதிரி இருந்துச்சு அவருடைய வரவேற்பு. அவருக்கு என்ன யாருன்னு கூட தெரியாது. ஓகே, ஒரு ஃபேனாக தான் பார்க்க வரணும் அப்படிங்கிற போது அவர் எதிர்பார்த்துருக்கே மாட்டார். நான் ஒரு டைரக்டர்னு அவர்கிட்ட நான் சொல்லுவேன்னு எதிர்பார்த்துருக்கேன். சொன்ன உடனே அவர் கொடுத்த அப்ரிசியேஷன், வாவ் டைரக்டரா, சூப்பர், செய்யுங்க, வாழ்த்துக்கள், எப்படி இது அப்படின்னு. எப்படி நீங்கள் கேட்பீங்களா? நீங்கள் இல்லை கரெக்டாக நான் நேச்சுரலி இப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, இப்போ என்கிட்டயே சொல்கிறாங்க, ப்ரோ நான் ஒரு டைரக்டர் ப்ரோ, ஓ சூப்பர் ப்ரோ, நல்லா செய்யுங்க, அவ்வளோதானே. இப்போ அவங்க பேசுகிறது எப்படி இருக்குன்னா, நம்ம சச் அன் இம்பார்ட்டன்ட் டைரக்டர், சச் அன் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஃபார் ஹிம். அண்ட் இப்போ அந்த 20 நிமிஷம் நம்ம பேசுகிறோன்னா, இப்போ நம்ம சொல்கிற எல்லாத்தோடைய ஃபோக்கஸ் அவர் கண்ணு விலகலை, அவர் நம்ம கண்ணை பார்க்குறாரு, கேட்குறாரு, நோட் பண்ணுறாரு, அது எல்லாமே ஒரு லெசன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ பெரிய லெஜெண்ட், எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போன பிறகும் பேர் தெரியாத, ஆள் தெரியாத, ஊர் தெரியாத ஒருத்தர் வந்தால் கூட எப்படி கூப்பிட்டு வச்சு எப்படி பேசணும், எப்படி அப்படிங்கிறதுனால தான் இல்லையா அவங்க இத்தனை வருஷம் அப்படி இருக்காங்க. ஸோ கற்றுக்கணும் தான், எல்லாமே கற்றுக்கணும். எஸ் 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 அண்ட் எஸ், இந்த whole conversation was so good and I had a great time with you. Thanks for joining us and wishes for your heights, sir. Thank you so much. I had a great time as well. Yes, and congratulations. நான் அதை தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும், அதே நான் மறந்துட்டேன். ஸோ மஸ்ட் டே த Playboy அதோட massive successக்கு congratulations and we are hoping for next other projects would be a massive success just like that. Thank you. சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். Daily double roasted rava, the perfect rava.